புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள 3 மளிகை கடைகளில் போலியான சர்ஃபெக்சல் மற்றும் 3 ரோசஸ் டீ தூள் விற்பனைக்கு வைத்திருப்பதாக அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு பிரிவு நிறுவனர் மணிமாறன் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் கரம்பக்குடி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட 3 மளிகை கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டு 7,470 ரூபாய் மதிப்பிலான 28.115 கிலோ சர்ஃபெக்சல் தூளையும் 4.51 கிலோ 3 ரோசஸ் டீ தூளையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகல்குடி கிராமத்தில் சித்திரை மாத விழாவான அர்ஜுனன் பாஞ்சாலி அம்மன் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் முன்பு கொங்கு நாடு அழகு கும்மியடி பாட்டு நிகழ்ச்சி அரங்கேற்றம் நடைபெற்றது. பல வகையான இன்னிசை பாடல்களை கொண்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சி பொதுமக்களின் மனதை கவரும் வகையில் அமைந்தது. பின்பு அர்ஜுனன் பாஞ்சாலி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருகலாம்பூரில் அருள்மிகு ஸ்ரீ கொடிவேரி அம்மன் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மது ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அனைத்து வயதினரும் பங்கு பெற்ற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டி துவங்குவதற்கு முன்பாக மது ஒழிப்பிற்கான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போட்டியானது அண்ணாநகர் விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. குன்றத்தூர் முருகன் கோவிலில் நடைபெறும் விளக்கு பூஜையில் பட்டியலின மக்களை கோவில் நிர்வாகம் அனுமதிக்க மறுப்பதாக பேனர் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருநாளை முன்னிட்டு 508 திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் குன்றத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். இதையடுத்து நத்தம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்கு பூஜையில் கலந்து கொள்ள கோவில் நிர்வாகம் பாரபட்சம் காட்டுவதாக கூறி கோவில் வளாகத்தின் முன்பு பேனர் வைத்து அப்பகுதி மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு தர்மபுரியைச் சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவர் சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அப்போது தன்னை நீதிபதி என்று தெரிவித்து ரோப் காரில் முன்னதாக செல்ல அனுமதிக்குமாறு கேட்டுள்ளார். இதனையடுத்து அவரிடம் கோவில் ஊழியர்கள் அடையாள அட்டையை கேட்டபொழுது காட்ட மறுத்ததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ரமேஷ் பாபுவிடம் விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். மேலும் விசாரணை செய்ததில் அவர் தர்மபுரி பாரதியார்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் எம்ஏ பொருளாதாரம் படித்துள்ளதாகவும் சுற்றுலா அழைத்து செல்லும் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. மேலும் இதுபோல பலமுறை நீதிபதி என்று சொல்லி கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.